ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, வல்லமையும் பராக்கிரமமான அவனுடைய எல்லா செய்கைகளும் ராஜா பெரியவனாக்கின மொர்தெகாயினுடைய மேன்மையின் விருத்தாந்தமும் மேதியா பெர்சியா ராஜாக்களின் நடபடி புஸ்தகத்தில் அல்லவோ எழுதி இருக்கிறது. எஸ்தர் 10:2. பாருங்க, மொர்தெகாய் சாதாரணமாக வாசலிலே உட்கார்ந்திருக்கிறவனாய் இருந்தான். ஆனால் திடீரென்று அவனுக்கு இந்த மேன்மை எப்படி கிடைத்தது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நாள் ராத்திரியிலே ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. 6ஆம் அதிகாரத்தில் அப்போ நடபடி புத்தகத்தை எடுத்து வாசிக்க சொல்கிறான். அது ராஜாவின் சமூகத்தில் வாசிக்கப்படுது. அப்பொழுது வாசற்காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளான பிக்தானாவும் தேரேசும் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகஸ்வேருவின் மேல் கை போட பார்த்த செய்கையை மொர்தெகாய் அறிவித்தான். ராஜாக்கு போய் அறிவிக்கிறான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. எங்கே எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் முன்னாடி அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்குது. இதை போய் அறிவிக்கிறான். ராஜா அதை விசாரிக்கிறான். அது மெய்யென்று காணப்பட்டது அப்படின்னு சொல்லி அதில் எழுதப்பட்டிருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லும்போது, 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 21, 22 வசனங்களில் இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகி எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பேரால் அதை ராஜாவுக்கு சொன்னான். அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய்யென்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்தில் 4ஆம் புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ளன. இதை தான் அன்னைக்கு ராத்திரி தூக்கம் வராமல் வாசிக்க சொன்ன போது வாசிக்கப்பட்டது. அப்போ ராஜா கேட்குறான், இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதான்னு கேட்குறான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவருக்கு ஒன்றும் செய்யப்படலை அப்படின்னு சொன்ன உடனே ஆமான் என்ன பண்ணுறான், அந்த நேரத்தில் மொர்தெகாய்க்காக ஒரு தூக்கு மரத்தை செஞ்சு வச்சுட்டு ராஜாட்ட பேசும்படி ராஜா அரண்மனைக்கு வெளிமுற்றத்தில் வந்திருந்தான். அப்போ ராஜா முற்றத்தில் நிற்கிறது யாருன்னு கேட்ட உடனே ஆமான்னு சொன்ன உடனே அவனை உள்ளே வரட்டோன்னு சொன்ன உடனே உள்ளே வந்ததும் ராஜா அவனை பார்த்து, ராஜா கனம் பண்ண மேன்மைப்படுத்த விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்கும்போது, ராஜா ஆமான் நினச்சிக்கிறான், நம்மளை இல்லாமல் யாரை ராஜா மேன்மைப்படுத்த போகிறான்னு ஒரு லிஸ்ட்டை மனதில் நினச்சிட்டு ஒரு லிஸ்ட்டை சொல்கிறான். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு ராஜா உடுத்தி கொள்கிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையில் கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின்பு அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண, அதாவது மேன்மைப்படுத்த விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். உடனே ராஜா ஆமானை பார்த்து, நீ சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையில் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய் என்று நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்று கூட தவறாதபடி பார்த்துக்கொள்ளணும்னா ஆமானுக்கு என்ன செய்யணுன்னே தெரியல. அடப்பாமே, இப்படி நடந்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதே மாதிரி செஞ்சு எல்லாம் ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அருமையான வேளையிலே ராஜா கனம் பண்ண விரும்புகிறவன் எப்படி மேன்மைப்படுத்தப்பட்டான் அதை தான் அந்த கடைசியில் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இன்னும் என்ன கனம் பண்ணுறான்னு பாருங்கள். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், அன்றைய தினம் அகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்துருவா இந்த ஆமானின் வீட்டை அவனை தூக்கில் போட்டுறாங்க. அந்த வீட்டை மொர்தெகாய்க்கு கொடுக்குறாங்க. எஸ்தருக்கும் ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுக்குறான். மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வரான். அவன் தனக்கு இன்ன உறவு என்பதை எஸ்தர் அறிவித்திருந்தாள். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தார். எத்தனை மேன்மை பார்த்தீங்களா, எவ்வளோ மேன்மை ஆயிருக்குது. இதை தான் கடைசியில்
10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மொர்தெகாயை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வல்லமையும் பராக்கிரமும் அவனுடைய எல்லா செய்கைகளும் ராஜா பெரியவனாக்கின. பார்த்தீங்களா, மொர்தெகாயினுடைய மேன்மையின் விருத்தாந்தமும் மேதியா பெருசியா ராஜாக்களின் நடபடி புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அடுத்த வசனம் பாருங்க. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகஸ்வேருக்கு 2ஆவதானவனும். எப்படி யோசேப்பு அந்த அரசருக்கு, நேபுகாத்நேச்சார் அரசருக்கு 2ஆவதாக இருந்தது போல் இந்த மொர்தெகாய் பாருங்க, ராஜாவாகிய அகஸ்வேருக்கு 2ஆவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததுமன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனாய் இருந்தான். பார்த்தீங்களா, ஆண்டவருக்கு உண்மையாக நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் உண்மையாக இருக்கும்போது எப்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. நேற்று பார்த்தோம் இல்லையா, எஸ்தரை குறித்து நாம் பார்த்தோம். எஸ்தர் எப்படி மேன்மைப்படுத்தப்பட்டாள்னு. அதே போல் மொர்தெகாயும் மேன்மைப்படுது. யார் சமுதாயத்தின் மத்தியிலே ஒன்றுமில்லாதவர்கள் என்று எண்ணப்பட்டாலும், அந்த யூத குலம் இழிவாக எண்ணப்பட்டாலும் கர்த்தர் அவர்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தினார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாமும் பெற வேண்டும் என்று சொன்னால் எல்லா காரியத்திலும் உண்மையோடு காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் காணப்பட வேண்டும். கர்த்தர் பார்க்கிறார் என்ற ஒரே காரியத்தை பார்த்து தீமைகளை பார்த்து கண்டும் காணாதமா இல்லாதபடி தீமைகளை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அப்படி செய்யும்போது நம்மையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா? ஜெபிப்போம். சாத்தானை ஜெயிக்க பலன் தாரும், சோதனை வெல்ல உதவும், மாய உலகத்தை ஜெயிக்க என்னையும் பலப்படுத்தும், மாய உலகத்தை ஜெயிக்க என்னையும் பலப்படுத்தும். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, நீங்கள் மேன்மைப்படுத்த வேண்டுமென்றால் நாங்கள் கர்த்தாவே தீமைகளை எதிர்த்து நிற்கவும், கர்த்தாவே அதற்காக நாங்கள் பாடுபடவும், உண்மையாக இருக்கவும், ஆண்டவரே உமக்கு பயந்து நடக்கவும், அதன் மூலமாக மொர்தெகாயைப் போல மேன்மைப்படுத்தப்படவும் ஆண்டவரே நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். நேற்றைய பதில், ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னிப்பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடைய வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமா இருந்தாள். ஏறக்குறைய அவளுடைய வயது 84. லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனம் 36-37. இன்றைய கேள்வி, யோவானை குறித்த தீர்க்க தரிசனம் எந்த ஆகமத்தில் எழுதப்பட்டுள்ளது? யோவானை குறித்த தீர்க்க தரிசனம் எந்த ஆகமத்தில் எழுதப்பட்டுள்ளது?